Hi friends, welcome to my channel Out to YouTube. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூடியூப்லேருந்து மியூசிக்கை டவுன்லோட் பண்ணி அதை மறுபடியும் யூடியூபுக்கு அப்லோட் பண்ணுறது மூலமாக நம்மளால் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி சேனல் ஆரம்பித்து பல பேர் எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு வந்தோம். யூடியூப்பில் மெடிடேஷன் மியூசிக் அப்படின்ட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்து பாருங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 411 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 242 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா 204 மில்லியன் வியூஸ். ஸோ இப்படி இந்த மியூசிக் வீடியோ எல்லாமே மில்லியன் வியூஸ் போயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் மியூசிக் அப்படின்ட்டு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்து பாருங்க. இதில் இருக்க வீடியோஸும் பார்த்திங்கன்னா மில்லியன் வியூஸ் போயிருக்கு. 242 மில்லியன், 204 மில்லியன். ஸோ பீப்புள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸும் லைக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி மேக்ஸிமம் வீடியோஸ் மில்லியன் வியூஸில் போயிருக்கு. ஸோ திங்க் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு ஒரு சேனல் பார்த்திங்கன்னா 10.6 மில்லியன் சப்ஸ்கிரைப்ஸ் வச்சுருக்காங்க. டோட்டல் 548 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்கள், இவங்க வீடியோஸ் எல்லாமே 400 மில்லியன், 242 மில்லியன், 204 மில்லியன். ஸோ இப்படி எல்லா வீடியோஸும் பார்த்திங்கன்னா 137 மில்லியன், 133 மில்லியன், 122 மில்லியன். ஸோ மேக்ஸிமம் வீடியோஸ் பார்த்திங்கன்னா மில்லியன் வியூஸில் போயிருக்கு. ஸோ இவங்களோட ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 7.7K, அதாவது $7,700 $122 வரைக்கும் இவங்களோட மந்த்லி இன்கம் இருக்குது. ஸோ இவங்களோட மினிமம் இன்கம் $7,700 இந்தியன் ருபீஸில் நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ 7,700 USD டு இந்தியன் ருபீஸ் அப்படின்ட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா இவங்களோட மந்த்லி இன்கம் 6,41,000. ஸோ இவங்க மாதம் 6 lakhs ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சேனல் பார்த்திங்கன்னா எல்லோ பிரிக் சினிமாஸ். இவங்க 6.3 மில்லியன் சப்ஸ்கிரைப்ஸ் வச்சுருக்காங்க. இவங்களோட வீடியோஸும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மில்லியன் வியூஸில் போயிருக்கு. 197 மில்லியன், 125 மில்லியன், 73 மில்லியன். ஸோ இவங்களோட மேக்ஸிமம் வீடியோஸும் மில்லியன் வியூஸில் போயிருக்கு. இவங்களும் அதே சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சேனலோட ஏர்னிங்ஸ் நம்ம மந்த்லி எவ்வளோன்னு பார்த்தோம்னா $1,600 $25,000 வரைக்கும் அவங்களால ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மினிமம் வேல்யூ $1,600 இந்தியன் ருபீஸ்க்கு எவ்வளோன்ட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ $1,600 நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்தோன்னா இந்தியன் ருபீஸில் 1,33,000 மந்த்லி இன்கம் அவங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த சிம்பிள் மெத்தட் எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மெத்தட் சிம்பிள் தான். யூடியூப்லேருந்து மியூசிக் டவுன்லோட் பண்ணி அதை மறுபடியும் யூடியூபுக்கு அப்லோட் பண்ணி லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு காஸ்ட்லி கேமரா வேண்டாம், மைக் வேண்டாம், லைட்னிங் வேண்டாம், ஃபேஸ் காமிச்சு பேச வேண்டாம். ஸோ இந்த மெத்தடை எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏற்கனவே சேனல் வச்சுருந்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா ஒரு சேனலாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். இதை நீங்கள் சிஸ்டமில் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் மொபைலில் கூட பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இதில் சொல்கிற பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கரெக்டாக புரியும். சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த மெத்தட் பண்ணுறதுக்கு கூகுளில் யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அதில் யூடியூப் ஸ்டுடியோ வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. சைடில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே ஆடியோ லைப்ரரி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் 1000க்கு மேலே மியூசிக்ஸ் கிடைக்கும். இதை நம்ம யூடியூப் வீடியோஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரிலாக்ஸேஷன் அண்ட் மெடிடேஷன் மியூசிக் தேவைப்படுறதுனால நம்ம ஆம்பியன்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆம்பியன்ட் மியூசிக்ஸ் கிடச்சிடுச்சு. இது ஒன் பை ஒன்னாக நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மியூசிக் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஆம்பியன்ட்னு இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்குவேன். ஸோ எனக்கு எல்லாமே ஆம்பியன்ட் மியூசிக்ஸ் கிடச்சிருச்சு. நான் ஒன் பை ஒன்னாக நான் ப்ளே பண்ணி பார்த்துட்டு எனக்கு எந்த மியூசிக் பிடிச்சிருக்கோ அதை நான் கிளிக் பண்ணி நான் அதை டவுன்லோட் பண்ணிக்குவேன். டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் சிசின்னு இருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது என்னென்னா க்ரியேட்டிவ் காமன்ஸ் ஆட்ரிபியூட் அப்படின்ட்டு. அதில் வியூ டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க ஆட்ரிபியூட்டை நம்ம காப்பி பண்ணி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணணும். ஸோ இப்போது அதை டவுன்லோடை கிளிக் பண்ணி நான் டவுன்லோட் பண்ணிக்குவேன். அந்த சிசி இல்லாமல் இருக்க வீடியோஸ்க்கு நீங்கள் காப்பி பண்ண வேண்டாம்.
ஸோ இதுக்கு ஆட்ரிபியூட் நோ ஆட்ரிபியூட் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்லி இதுக்கு நமக்கு ஆட்ரிபியூட் தேவையில்லை. ஸோ சிசின்னு இருக்கிறது மட்டும் நம்ம அந்த ஆட்ரிபியூட்டை மட்டும் காப்பி பண்ணி நம்மளுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணணும். இப்போ என்னுடைய ஆடியோ டவுன்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நமக்கு இதுக்கு வேண்டிய வீடியோ நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம வீடியோஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கூகுளில் நம்ம பிக்சல்ஸ் அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கலாம். இதில் பிக்சல் வெப்சைட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ வீடியோஸ் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டு வைக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பிக்சல் வெப்சைட்ஸில் நம்ம வீடியோஸ் டவுன்லோட் பண்ணுறதுனால வீடியோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம சர்ச் பண்ணுற இடத்துல நம்ம நேச்சர் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 1000க்கு மேலே வீடியோஸ் கிடைக்கும். இல்லை ஃபில்டரை கிளிக் பண்ணி அதில் நமக்கு ஹாரிசான்டல் இல்லை வெர்டிக்கல் 2 ஆப்ஷன் காட்டும். வெர்டிக்கலுங்கிறது ஷார்ட்ஸுக்கு நம்ம எடுக்கிற வீடியோ, ஹாரிசான்டலுங்கிறது நம்ம நார்மலாக எடுக்கிற வீடியோ. அதனால் நம்ம ஹாரிசான்டலில் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எக்கச்சக்க வீடியோஸ் கிடைக்கும். இதில் நமக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு பார்த்து நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மெடிடேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷனுங்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வீடியோ கிளிக் பண்ணி நான் டவுன்லோட் பண்ணுறேன். மேலே அந்த டவுன்லோட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ஃபுல் ஹெச்டி 1080pயில் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு 4K அவுட்புட் வேணுனாலும் கூட நீங்கள் 4Kயில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1080p ஃபுல் ஹெச்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நான் டவுன்லோட் செலக்ட் சைஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணி நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மெடிடேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் வீடியோ பண்ணுறதுனால மினிமம் வந்து 30 மினிட்ஸ் ஆச்சு வீடியோ லென்த் இருக்கும். ஸோ அதனால் மினிமம் ஒரு 10 to 15 வீடியோஸ் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதெல்லாம் எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் சிஸ்டம் எடிட்டிங் சாஃப்ட்வேர் எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடாப் ப்ரீமியம் ப்ரோ இல்லாட்டி மைக்ரோசாஃப்ட் கிளிப் சாம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மொபைலில் இன்ஷாட், பவர் டைரக்டர் இது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆன்லைனில் நான் கேன்வா வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நான் இதில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ கேன்வா வெப்சைட் ஓப்பன் ஆன உடனே வீடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதில் வீடியோ இந்த சைடு இருக்கும், 1080p சைஸில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ இது ஓப்பன் ஆன உடனே நம்ம ஃபைல்ஸில் அப்லோட் பண்ணணும். சைடில் அப்லோட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்ச எல்லா ஆடியோ அண்ட் வீடியோ ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது 1 by 1 நம்ம வீடியோ ஃபைல்ஸை நம்ம டைம் லைனுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லா வீடியோவும் நான் 10 செகண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்குவேன். வீடியோ சைஸ் சின்னதாக இருந்தால் நீங்கள் அந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு நீங்கள் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது 2 வீடியோக்கு இடையில் நம்ம ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்ட் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு 2 வீடியோக்கு இடையில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ட்ரான்ஸ்லேஷன் 1 by 1 ப்ளே பண்ணி பார்த்துட்டு எது வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆடியோ ஃபைலை இம்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த ஆடியோவை கிளிக் பண்ணிவிட்டு நான் கீழே ட்ராக் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு ஏற்ற லென்த்தில் நம்ம அதை ஆடியோவை ஆட் பண்ணிக்கலாம். நான் சாம்பிளுக்கு ஒரு 20 to 25 செகண்ட்ஸ் தான் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்கள் மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு வீடியோ பண்ணுங்கள். அப்போ தான் மெடிடேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் மியூசிக்கு வீடியோ வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் அதில் ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். 1080pயில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டவுன்லோட் அங்கே கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம காப்பி பண்ண ஆட்ரிபியூட்டை கண்டிப்பாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணணும், அதை மட்டும் கவர் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கணும். யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். கண்டிப்பாக அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடை நீங்கள் மொபைலில் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுவேன். நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.